இயேசுவின் நாமத்தினால் இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வை உங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பான ஜேடிகே இந்த டிவி ஒளிபரப்பு குடும்பத்தினர் இதை நமக்கு மிக சிறப்பாக அமைத்தந்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 9வது சங்கீதத்திற்கு நாம் கடந்து செல்வோம். இந்த 9வது சங்கீதத்தை இந்த மேல் குறிப்பை நாம் பார்த்தால் இப்படி போடப்பட்டிருக்கிறது: முக்தலபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்தலபேன் என்றால் டெத் ஆஃப் சன் என்று பொருள். அப்பான் த டெத் ஆஃப் அ சன், அதாவது மகனின் மரணம் என்று பொருள். இந்த மேற்குறிப்புக்கும் இந்த சங்கீதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்தால் 2 சூழ்நிலைகளை குறித்து பொதுவாக சொல்கிறார்கள். ஒன்று, எகிப்திலே தலைச்சன் சங்காரம் நடந்தது. அப்பொழுது கடவுள் தம்முடைய மக்களுக்கு நியாயம் செய்தார். ஆகவே இது நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறது. ஆகவே துன்மார்க்கர் என்று சொல்லப்படுவதெல்லாம் அங்கே அப்படிப்பட்ட மக்களை பற்றியது. ஆகவே அதை நினைவு கூர்ந்து பாடின ஒரு சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு விதத்திலே அப்சலோம் மரித்து போனான், அவன் போரிலே மரித்து போனான், தன் தகப்பனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். ஆகவே அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இது பாடப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதுதான் இந்த மேல் குறிப்பினுடைய பொருள். முக்தலபேன் என்று சொல்லி இங்கே தமிழிலே அந்த எபிரேய மொழியிலே உள்ள அதே வார்த்தையை அப்படியே போட்டிருக்கிறார்கள். அல் முத் லாபேன் என்று சொல்லி எபிரேய வேதாகமத்திலே இருக்கிறது. இந்த எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள், பழைய ஏற்பாட்டை. அதற்கு பெயர் செப்டுவஜென்ட். இதை 70 யூத ரபிகள் சேர்ந்து 70 நாளிலே எகிப்திலே தாலமி பெலல்தெல்பஸ் என்ற ஒரு மன்னனுடைய முயற்சியினால் அதை செய்தார்கள் என்று ஒரு பாரம்பரியமான ஒரு கதை ஒன்று உண்டு. ஆகவே 70 பேர் இணைந்து 70 நாளிலே எகிப்திலே அலெக்சாண்ட்ரியாவிலே வைத்து தாலமி பெலல்தெல்பஸ் என்ற ஒரு மன்னன், புத்தகங்களின் மேல் மிகுந்த ஆர்வம் உள்ளவர், இந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார். ஏனென்றால் எபிரேய மொழி இடைக்காலங்களிலே மிக அதிகமாய் மறக்கப்பட்டு போனது. ஆகவே அந்த மன்னன் அதை செய்தார் எகிப்திலே என்று சொல்கிறார்கள். அதில் வந்த ஒன்று பழைய ஏற்பாடு தான் கிரேக்க பழைய ஏற்பாடு. இந்த கிரேக்க பழைய ஏற்பாட்டிலே 9வது சங்கீதத்தையும் 10வது சங்கீதத்தையும் இணைத்து ஒரே சங்கீதமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டிலேயும் பல தொடர்புகள் இருக்கிறதாகவும் நாம் வாசிக்கும்போது உணர்ந்து கொள்கிறோம். மேலும் இந்த சங்கீதத்தில் இன்னும் 2 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, 16வது வசனத்திலே இகாயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இகாயோன், சேலா 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அது ஹிகாயோன் என்று சொல்லி எபிரேய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மெடிடேஷன், தியானம் என்பது பொருளாகும். இந்த சேலா என்பதற்கு பல பொருட்கள் இருக்கிறது என்று நாம் கடந்த நாட்களில் நாம் பேசியிருக்கிறோம். அது ஒரு நிறுத்தத்தை குறிக்கிறது. சில வேளைகளில் அது டு ரெய்ஸ் த வாய்ஸை கொஞ்சம் உயர்த்துகிறதை குறிக்கிறது. சில வேளைகளில் இடையிலே ஒரு மியூசிக் இன்டர்லூடை குறிக்கிறது. சில வேளைகளில் இட் இஸ் அபவுட் ப்ரஸ்ட்ரேட்டிங், தாழ விழுந்து பணிந்து கொள்வதை குறிக்கிறது என்றெல்லாம் பல சஜஷன்ஸ் இருக்கிறது. ஆகவே இவைகள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிற சற்று வித்தியாசமான வார்த்தைகள். நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் இதை. இப்பொழுது இந்த சங்கீதத்தினுடைய கண்டென்ட், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்க இருக்கிறோம். முதல் 8 வசனங்களிலே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்ற ஒரு கருத்து மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவ்வாறு ஆரம்பிக்கிறது. முதல் 2 வசனங்களிலே
ஆண்டவரை துதிக்கும்படியாக சங்கீதக்காரன் அழைக்கிறார். நான் துதிப்பேன், ஆண்டவரை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், அவருடைய அதிசயங்களை விவரிப்பேன், மகிழ்ந்து களி கூறுவேன், நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று பல விதங்களிலே துதிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாயினால் துதித்தல், ஆண்டவர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து பேசுதல், ஆண்டவருடைய அந்த செயல்களை நினைத்து மகிழ்ந்து களி கூறுதல், அவரை பாடுதல், எல்லாம் துதியினுடைய பல அம்சங்கள். நாமும் கூட துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே துதி என்பது அப்படியே தேவனை சார்ந்தது. நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து துதிக்க நாம் பழகுவது, அது நம்மை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், என் முழு இருதயத்தோடு என் உதடுகளும் உள்ளமும் இணைந்து உம்மை துதிக்கும் ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன் என்று சொல்கிறார். நாம் அடிக்கடி இதை நாம் செய்ய வேண்டும். வேத புத்தகத்திலே கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைத்து அவரை துதிக்கும் ஒரு துதி மிக சிறப்பானது. அதனுடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது. ஸோ ஒரே வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், யோர்தானின் நீரை உரைய செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்தின் மன்னாவால் கண்மலையின் தண்ணீரால் தமது ஜனங்களை போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதே போல் குளவிகளை அனுப்பி எதிரிகளை விரட்டியவரே உமக்கு ஸ்தோத்திரம், தண்ணீரை ரசமாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம், குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினவரே, வியாதியுள்ளவர்களை குணமாக்கினவரே ஸ்தோத்திரம், குருடனின் கண்களை திறந்தவரே ஸ்தோத்திரம். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் செய்த மகத்தான செயல்களை நினைத்து துதிப்பது, அவருடைய அதிசயங்களை விவரிப்பது, இது நம்முடைய வாழ்வுக்கு மிக இன்றிமையானது. ஏனென்றால் நாமும் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ரசிக்கக்கூடும், அதை ருசிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்ற புதிய ஒரு விசுவாசத்தை அது நம்மிலே தூண்டுகிறது. ஆகவே ஆண்டவரை துதிக்கிறோம், உள்ளத்தாலும் உதடுகளாலும் துதிக்கிறோம், அவருடைய அதிசயங்களையெல்லாம் சொல்லி துதிக்கிறோம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆகவே துதியினுடைய ஒரு பகுதி மகிழ்ந்து களி கூறுதல், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே. ஆகவே தான் ஆபகுக்கிலே தீர்க்கதரிசி சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், கிடையில் மந்தைகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சி ஆண்டவரே தரும் மகிழ்ச்சி. ஆகவே கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுதல், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையினால், அவரோடு உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பினால், எப்படி நாம் மிகுந்த அன்புள்ள ஒருவரிடத்திலே பேசி மகிழ்வது போல, அவரோடு கூட இருப்பதிலே மகிழ்வது போல. ஆகவே ஆராதனை என்பது தேவ பிரசன்னத்திலே மகிழ்வது, தேவன் செய்த அதிசயங்களை விவரிப்பது, உள்ளத்தாலும் உதடுகளாலும் ஆண்டவரை துதிப்பது. உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே நாம் வழிபடுகிற ஆண்டவருக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னதமானவர். இது ஒரு அருமையான ஒரு பெயர். நம்முடைய வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று சொல்வதெல்லாம் யெகோவா என்று எபிரேய வேதாகமத்தில் இருக்கிறது. தேவன் என்று சொல்வதெல்லாம் எலோஹிம் என்று இருக்கிறது. ஆண்டவரே என்று சொல்வதெல்லாம் அதோனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் என்பதற்கு எலியோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பயன்படுத்தப்பட்ட 2 சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்தி வரும்போது அவர்களை சந்திக்கிறார். அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜா அவர்களை சந்திக்கிறார். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உண்டாக்கின உன்னதமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே உன்னதமான தேவன் என்பது அவர் படைக்கும் ஒரு ஆண்டவரை பற்றி நாம் நினைவு கூறுகிறோம். உன்னதமான ஆண்டவர், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே இன்னும் 22வது வசனத்திலே, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவை யாதென்றையாகிலும் எடுத்துக்கொள்வதில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எல்லாம் என்ற தேவனுக்கு சொந்தமானது. அதனால் நீங்கள் தந்து எனக்கு ஒன்றும் நிறைய வேண்டியதில்லை, அது அப்படி நான் எதுவும் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்வது, அந்த
ஆபிரகாம் செல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்னொரு சந்தர்ப்பம் உபாகமம் 32 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கே தேவாதி தேவன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை உன்னதமானவர் என்று சொல்லி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 8வது வசனம், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில். ஸோ உன்னதமான கடவுள் படைத்தவர் மாத்திரமல்ல, அதிலே மக்கள் வாழ்வதற்கு அவர் அந்த பகுதிகளை பிரித்து கொடுக்கிறார் என்றெல்லாம் நாம் அங்கே வாசிக்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே உன்னதமான தேவனை துதிக்கும் ஒரு சங்கீதக்காரனை முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவர் அந்த உன்னதமான ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்கிறார். அவர் நீதி உள்ளவர் என்பதை திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்திலேயும் திரும்ப சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் திரும்ப அவர் பூச்சக்கரம் என்பது ஆங்கிலத்திலே த எண்ட்ஸ் ஆஃப் எர்த் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பூமி முழுவதையும் நீதியாய் நியாயந்தீர்க்கிற அற்புதமான ஆண்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியிலே நீதியுள்ள தேவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். இந்த நீதியுள்ள தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாராம்? நீதியுள்ள ஆண்டவர் அவர் சத்துருக்களை பின்னடைய செய்கிறார், அவர்கள் இருண்டு அழிந்து போக செய்கிறார். ஆகவே இந்த சத்துருக்கள் அல்லது எதிரிகள், அவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் துன்மார்க்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே பொதுவாக வேத புத்தகம் கோயிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் ஜாதிகள் பார்க்குறோம், கோயிம்னா தேசங்கள் என்று பொருள். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் தனக்கு எதிரடையாக வந்த தேசங்களை குறித்து சொல்கிறார், துன்மார்க்கரை குறித்து சொல்கிறார், அவர்களையெல்லாம் நியாயம் தீர்க்கப் போகிற ஆண்டவர் பற்றி சொல்கிறார், அவரை உன்னதமானவர் என்று சொல்கிறார். அதாவது அவர் படைப்பாளர், தேசங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவர், அவர் தம்முடைய மக்களை ஆளுகிறவர், அவரை ஆராதித்து அவரை சார்ந்திருக்கிற மக்களை ஆளுகிற ஒரு கடவுள், அவர் தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் பின்னடைய செய்கிறவர் என்று சொல்லி முதல் 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 2வது பகுதி 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை உள்ள 2வது பகுதியை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற தேவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் என்று முதல் 8 வசனங்களிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஆண்டவரை பற்றி நாம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் கைவிட மாட்டார், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தில் அவர்கள் கூப்பிடுகிறதை அவர் கேட்கிறார். அன்பானவர்களே, ஆபத்து காலத்திலே ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர்களை கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிறரால் ஒடுக்கப்படுகிறோம் அல்லது சிறுமைப்படுத்தப்படுகிறோம் என்று யோசித்தால் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற ஒரு தேவனை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். நமக்கு அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவர், நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர். ஒருவேளை நமக்கு மிகவும் அருமையானவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆகவே அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், சிறுமைப்பட்டவர்களை கைவிட மாட்டார், அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் என்று சொல்லி நாம் இந்த ஆண்டவரை பற்றி இந்த வேத புத்தகத்திலேயே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சிறுமைப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி இந்த 10வது வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆகவே சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லி என்று கருதப்படுகிற மக்கள் இந்த சங்கீதத்தை பொறுத்த அளவிலே அவர்கள் இந்த சிறுமைப்பட்ட மக்கள் தேவனை அதிகமாய் தேடுகிற மக்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிந்தவர்கள். ஆகவே 10வது வசனம் சிறுமைப்பட்டவர்களுடைய அந்த கேரக்டர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறார்கள், அவரை அறிந்திருக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று கர்த்தரை தேடும் ஒரு குணம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று 34ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார். ஆண்டவரை தேடும் ஒரு பழக்கம் நமக்கு தேவை. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவரை காலையிலே தேடுவது, ஆகவே அவ்வப்போது அவருடைய சிந்தனையாக இருப்பது, அவரை நம்முடைய நினைவிலே நிறுத்தி வாழ்வது, அவை கர்த்தரை தேடுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமானவர் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. தானியேலை பற்றி சொல்லும்போது அந்த தரியு மன்னன் இப்படி பேசினான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அவன் கேட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் தேடுகிற ஆண்டவர், நம்மை தப்புவிக்க வல்ல ஆண்டவர். ஆகவே இந்த சிறுமைப்பட்ட மக்கள் என்று இந்த சங்கீதத்திலே கருதப்படுகிறவர்கள் அவர்கள் யார்? அவர்கள் கர்த்தரை தேடுகிற மக்கள், தங்கள் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை தேடுகிற மக்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிடுவதில்லை, அவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியை சொல்கிறது. ஆகவே அவர்கள் தேடுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை அறிந்தவர்கள். தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைக்கும் நிச்சயமாக தேவை. நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர், நாம் போய் ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறோமோ அவர் யார்? we need to know. அன்பானவர்களே, நாம் ஒருவரை நேசிக்கும் போது அவரை பற்றி கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். அவங்க யார், என்ன, ஏது என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். நாம் ஒருவேளை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களை பற்றி நாம் ரொம்ப தேடுவதில்லை, ரொம்ப அவர்களை பற்றி நாம் அவங்க என்னங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை. ஆனால் நாம் தேவனை நேசிக்கிறோம், அந்த தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அதை வேத புத்தகத்திலிருந்து தான் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வேத புத்தகத்திலே அவரை நேசித்தவர்கள் எப்படியெல்லாம் அவரோடு வாழ்ந்தார்கள், அவர் அவர்களோடு எப்படி பேசினார், எப்படி அவர்களுக்கு தரிசனமானார், எப்படி வழி நடத்தினார் என்பதையெல்லாம் வேதந்தம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த சிறுமைப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனை தேடுகிறவர்கள். இந்த சிறுமைப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனை அறிந்தவர்கள். தினந்தோறும் நாம் வேதத்தை வாசித்து முடிந்தவுடனே அவர் எப்படிப்பட்டவர், நாம் வாசித்த வேத பகுதியில் இருந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஒரு நோட்டில் கூட குறித்து வைத்து அதை வைத்து நாம் ஜெபிக்கலாம். அப்பொழுது நம்முடைய ஜெபம் இன்னும் ஒரு வித்தியாசமான மீனிங்ஃபுல் ப்ரேயராக மாறிவிடும். ஆகவே நாம் ஒரு பகுதி வேதத்தை வாசித்து விட்டு அந்த வேத பகுதி கர்த்தரை பற்றி என்ன சொல்கிறது என்று கவனிப்பது மிக அருமையான ஒரு தியானம். எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, நேரம் இருக்கிறதோ, அப்பெல்லாம் இந்த வேத வசனங்களை வாசித்து அதை அப்படியே விட்டு விடாமல் அந்த வேத வசனங்கள் நாம் வழிபடுகிற, நாம் தொழுது கொள்கிற, நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் பற்றி என்ன சொல்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, தியானிப்பதற்கு நம்முடைய நேரத்தை செலவிடுவது மிக சிறப்பானது. ஆகவே இந்த சிறுமைப்பட்டவர்கள் தேவனை தேடுகிறவர்கள் மாத்திரமல்ல, அவரை அறிந்தவர்கள், அவர்கள் அவரையே நம்பியிருக்கிறார்கள். அன்பானவர்கள், இந்த உலகத்திலே மக்கள் பல காரியங்களை நம்புகிறார்கள். சிலர் யோசிக்கிறார்கள், நிறைய பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிச்சலாம் யோசிக்கிறாங்க. அவங்க செல்வத்தை நம்பி இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பதவிகளை நம்பி இருக்கிறார்கள். இந்த பதவியில் இருந்துட்டா எல்லாத்தையும் செய்தலாம் நினைக்கிறாங்க. அல்லது இந்த பதவி உள்ளவர்களை நம்முடைய கைவசம் வைத்து கொண்டால் நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அன்பானவர்களே, சிலர் தங்களுடைய ஆரோக்கியத்திலேயே நம்பிக்கை இருக்கிறார்கள். நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், கரெக்டாக வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறேன், ஆகவே நான் சிறப்பாக வாழ முடியும் என்று யோசிக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவரை நம்பியிருக்கும் ஒரு வாழ்வு என்னென்ன இருந்தாலும் நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை உள்ளே நமக்கு பணம் தேவை, நமக்கு ஆரோக்கியம் தேவை, நமக்கு ஒருவேளை பெரிய மனிதருடைய தயவு தேவை, சாதாரண மக்களுடைய தயவு தேவை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகளை அருளுகிற தேவன் நமக்கு தேவை. அவரை நம்பியிருந்தால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த சிறுமைப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், அவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே சிறுமைப்பட்டவர்களுடைய காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் இங்கே என்ன செய்கிறார்? சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே தேவனுக்கு ஒரு பெயர் பார்த்தோம், உன்னதமானவர் என்று பார்த்தோம். உன்னதமானவர் தேவன், உன்னதமான தேவன் என்பதை நாம் மெல்கிசேதேக்கு அந்த பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அவர் சாலோமின் ராஜா, எருசலேமின் ராஜா என்று பார்த்தோம். ஆகவே உன்னதமான தேவன் நீதியுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர். ஆகவே ஒடுக்கப்படுகிற மக்கள் பக்கமாக நின்று ஒடுக்கிறவர்களை அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், ஒடுக்கிறவர்களை சிதறடிக்கிறவர்.
பின்வாங்க செய்கிறவர் என்று சொல்லி நாம் முதல் 8 வசனங்களிலே வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட சீயோனில் வாசமாக இருக்கிறவர் என்பது மறுபடியும் உன்னதமான ஆண்டவரையே சொல்கிறது. அவரை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் என்ன செய்கிறாராம்? இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த உன்னதமான ஆண்டவர் சீயோனிலே வாசமாக இருக்கிறார். அவர் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரிக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 12வது பகுதி எப்படி சொல்கிறார்? ஆனால் துன்மார்க்கரை பற்றி சொல்கிறது. இந்த போராட்டமான சூழ்நிலையிலே துன்மார்க்கர் எப்படி தங்களுடைய துன்மார்க்கத்தின் பலனை அடைகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தாங்கள் வெட்டின குழிகளில் தாங்களே விழுகிறார்களாம். 15வது வசனம் சொல்கிறது. துன்மார்க்கர் பிறருக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது அகப்படுத்தப்பட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த துன்மார்க்கர் அவர்கள் வெட்டுகிற குழியிலே அவர்களே விழுவார்கள். ஆகவே இப்படித்தான் துன்மார்க்கர் அழிக்கப்படுகிறார்கள். பல வேளைகளிலே துன்மார்க்கரை அழிக்கும் அந்த குணம், அந்த அழிக்கும் ஆற்றல் அவர்கள் செய்யும் அந்த துன்மார்க்கத்திற்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டு கொண்டது என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த 9ஆம் சங்கீதத்திலே பின் 2வது பகுதி 9லிருந்து 18 பகுதி அது சிறுமைப்பட்டவர்கள் அவருடைய நம்பிக்கையாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சிறுமைப்பட்டவர்கள் துன்மார்க்கர் எப்படி அழிகிறார்கள்? அவர்களே குழி வெட்டுகிறார்கள். 17வது வசனத்திலே அவர்கள் தேவனை மறக்கிறார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அவர்கள் எப்படி துன்மார்க்கர் அழிந்து போகிறார்கள்? அவை நீதிமான்களுக்கு வாழ்வு எப்பொழுது வருகிறது? சிறுமைப்பட்ட மக்களுக்கு எப்பொழுது வாழ்வு வருகிறது? துன்மார்க்கர் அழிக்கப்படும் போது. துன்மார்க்கர் யார்? அவர்கள் தேவனை மறக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி இந்த 18வது வசனம் சொல்கிறது. ஆகவே முதல் 8 வசனத்திலே நீதியான தேவன், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன், உன்னதமான தேவன், அவர் நீதி செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவர், சிறுமைப்பட்டவர்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார், அவர்களை கைவிடுவதில்லை. ஆகவே அவர்களை சிறுமைப்படுத்தின மக்கள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே அவர்கள் விழுவார்கள். அவர்கள் தேவனை மறக்கிற மக்கள், நரகத்திலே தள்ளப்படக்கூடிய மக்கள் என்று சொல்லி இந்த துன்மார்க்கரை குறித்து, துன்மார்க்கர் என்றால் அடக்குபவர்களை குறித்து, அநியாயம் செய்பவர்களை குறித்து, சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கிறவர்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடைசி 2 வசனம் 19-20 வசனங்களை பார்க்கும்போது அங்கே சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஒடுக்கப்படுகிற மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்களாம்? எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். எழுந்தருளும் கர்த்தாவே என்பதை நாம் எண்ணாகமும் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எப்பொழுதெல்லாம் போருக்கு புறப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை பட்டியை அவர்கள் தூக்குவதற்கு முன்பு மோசே இவ்வாறு சொன்னார், எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எண்ணாகமும் 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதே வார்த்தைகளை இங்கே சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். ஆகவே போருக்கு போகும்போது அல்லது பயணத்திற்காக இஸ்ரேல் மக்கள் கடந்து செல்லும்போது அவர் சொன்னார், எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்னும் பின்னும் சுற்றியும் அடைக்கலமாக இருக்கிறார். எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்வது அந்த சிறுமைப்பட்டவருடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஆகவே மனிதன், சரீரத்திலே பலன் இருக்கிற மனிதன், வாழ்விலே தனக்கு ஏதோ இருக்கிறது என்று இருக்கிற மனிதன் பல வழிகளிலே தேவனை அசட்டை செய்கிறான். உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள் என்று சொல்லி 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 20வது வசனத்திலே ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று சொல்லி சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த 19-20வது வசனம் சிறுமைப்பட்டவர்களுடைய ஜெபத்தை பற்றி சொல்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் நீதியின் தேவன் பற்றி நாம் வாசிக்கிறோம். முதல் 8 வசனங்களில் நீதியின் தேவனை துதிப்பது பற்றி நாம் வாசிக்கிறோம். நீதியின் தேவனுக்கு மற்றொரு பெயர் எல் எலியோன் என்ற ஒரு பெயரை பற்றி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே,
ஆகவே ஆண்டவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி முதல் பகுதி நமக்கு சொல்கிறது. இரண்டாவது பகுதியிலே சிறுமைப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக அவர் இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், கைவிட மாட்டார், கூப்பிடுற சத்தத்துக்கு செவில் கொடுப்பார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். 19-20 வசனங்களை சிறுமைப்பட்டவருடைய ஜெபம் எப்படி உடன்படிக்கை பற்றி எழுந்து செல்லும்போது, அதை எடுத்து செல்லும்போது எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி ஆசாரியர்கள் அவர்கள் குரல் எழுப்பினார்களோ அதே போல எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி அந்த ஜெபம் கடைசியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே யாராலும் நாம் ஒடுக்கப்பட்டால், நசுக்கப்பட்டால், அநியாயமாய் நாம் நடத்தப்பட்டால் நமது பக்கம் இருந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு விரோதமான துன்மார்க்கர் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம், அவர் தரும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.